நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கேன்டா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா நீ போன ரூட் சரியான பாதை இல்ல. வினய் விஷயத்துல இந்த பேட்டர்ன் செட் ஆகாது. இட் should be a contract marriage. இது ஒப்பந்த திருமணமா இருந்தா தான் சரியா வரும். இதுதான் சரியானதும் கூட. நீ என்ன சொல்ற? நீ சொன்னது புரியல. ஆமா, வினயோட கடைசி நாள்னு நம்பப்படுற ஹேய், சாரி ராம்கி, இது கன்ஃபார்ம் இல்ல. வினயோட கடைசி நாள்னு நம்பப்படுற அந்த நாள் வரைக்கும் வினயோட மனைவியா வாழறதுக்கு ஒரு பொண்ண ஒப்பந்தம் செய்யணும். தட்ஸ் ஆல். வினய்க்கு ஈஸியா கல்யாணம் நடந்துரும். நான் சொல்ற கல்யாணத்துக்கும் நீ சொல்ற கான்ட்ராக்ட் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒண்ணுதானே. இதுக்கு மட்டும் எப்படி ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிற? நீ சொல்றது கல்யாணம், நான் சொல்றது கான்ட்ராக்ட். கல்யாணத்துல எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஆனா கான்ட்ராக்ட்ல வெறும் ஜாப் தியரி மட்டும்தான் இருக்கும். எமோஷனலா கனெக்ட் ஆனா உடன்கட்டை ஏற வேண்டி இருக்கும். ஆனா வேலையில அப்படி இல்ல. கான்ட்ராக்ட் முடிஞ்சதுன்னு இன்னொரு வேலையை தேடிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது சரியா வருங்கறியா? இதுதான் சரியா வரும். இந்த நிமிஷத்துல இருந்து வினய்க்கு பொண்ணு பாக்குறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் என்னோட வேலை. இத பத்தி நீ worry பண்ணிக்கவே வேண்டாம். நீ வினய்க்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ சாரிங்க, நான் வெளில போயிட்டு மறுபடியும் கதவை தட்டிட்டு வரேன். நீங்க பொறுமையா மறைச்சு வைங்க. அதான் வந்துட்டீங்கல்ல, வாங்க. அப்படியா? ஷூரா? வரலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. என்ன விஷயம் அஸ்வின்? ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்தேங்க. கம்ப்ளைண்டா? ஆமாங்க, அக்கவுண்ட் செக் பண்ண சொல்லி டாக்டர் உங்களை தானே அனுப்புவாரு. ஆமா. அப்புறம் எதுக்குங்க பினான்ஸ்ல இருந்து தினமும் வந்து அங்க பட்டறை போடுறாங்க? தினமும் வராங்களா? என்ன சொல்றீங்க அஸ்வின்? ஆமாங்க, வந்து டேபிள்ல உட்காந்துக்கிறாங்க, பில் போட, காசு வாங்க, எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்குங்க. நீங்க இருக்கிறப்போ யாராவது வந்தா ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? அவங்க அப்படிலாம் பண்றது இல்லைங்க. ஜம்முன்னு உட்காந்துக்கிறாங்க, வச்சுக்கிட்டே வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. சரி சரி, கடுப்பெல்லாம் ஆகாதீங்க, நான் என்னன்னு பாக்குறேன். தேங்க்ஸுங்க. அந்த பக்கம் வருவீங்களா? வரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு. அப்புறம் நான் வரப்போ ஏதோ மறைச்சிங்களே, என்னது? இல்லங்க, நீங்க கம்முன்னு இருந்திருந்தீங்கன்னா நான் அப்படியே விட்டுருப்பேன். நீங்க மறைச்சு வச்சீங்களா, அதான் ஆர்வம் அப்படியே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இருக்கும் இருக்கும். ஏய் அஸ்வின், அஸ்வின் என்ன பண்றீங்க? கொடுங்க அஸ்வின், உங்களுக்கு கொஞ்சமா டீசன்சியே கிடையாதா? கொடுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. என்னங்க இது? அது லோன் அப்ளிகேஷன், ஒரு எமர்ஜென்சி. அதை விடுங்க, மனுஷனா இருந்தா லோன் வாங்காம இருப்பாங்களா என்ன? என்னங்க இது? சம்பளம் 20,000 ரூபான்னு போட்டிருக்கு. ஆமா, அதான் என் சம்பளம். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? அது முதல்ல கொடுங்க. சம்பளம் 20,000 ரூபான்னு போட்டுட்டு லோன் 12 லட்சம் ரூபான்னு போட்டு வச்சிருக்கீங்க. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு அஸ்வின்? எதுவும் இல்லதான். ஆனா இந்த அப்ளிகேஷனுக்கு கண்டிப்பா லோன் கிடைக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, முதல்ல அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இந்த ஊர்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா லோனே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும்
உங்க சம்பளத்துக்கு 1,00,000 ரூபாய் தான் கிடைக்கும். அஸ்வின் என்ன சொல்றீங்க? நிஜமாவா? உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா சொல்லுங்க, லோனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நம்ம ஏரியா பையன் ஒருத்தன் பேங்க்ல லோன் வாங்கி தரேன்னு சொல்லி ஆள் பிடிக்கிறான். இந்த அட்ரஸ் ப்ரூஃப், சேலரி ஸ்லிப் இது எல்லாம் அவனே ரெடி பண்ணிக்குவான். நீங்க ஓகேன்னா சொல்லுங்க, 10 நாள்ல காசு கைக்கு வந்துடும். ஐயோ, இந்த ஹாஸ்பிடல் நிறைய பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேங்க. ப்ரூஃப் எல்லாம் அவங்களுக்கு ஃபேக்கா ரெடி பண்ணுவீங்களா? ப்ரூஃப் மட்டும் இல்ல மித்ரா, உனக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம்னு சேலரி ஸ்லிப், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அஸ்வின், ரொம்ப தப்பு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? நம்ம என்ன காசு கட்டிடாம அப்படியே ஓடிடுவா போறோம்? எப்படியும் திரும்பி கட்டதானே போறோம். அப்புறம் என்ன? இல்ல வேண்டாம் அஸ்வின், எனக்கு என்னமோ இது சரியா படல. சரி, அப்புறம் உங்க இஷ்டம். 12 லட்சம் ரூபா போட்டிருக்கீங்க, ஏதோ பெரிய தேவைன்னு தோணுது, அதான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஒரே அவமானமா போச்சு மித்ரா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காது படவே கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. காசை திருப்பி கொடுத்துட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். அதை தாண்டி நானும் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கடன் அடைச்சிட்டு தலை முழுகிடணும் மித்ரா. அஸ்வின், எனக்கு பயமா இருக்கு. எதுக்குங்க பயம்? நான் தான் சொல்றேன்ல, நம்ம ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒழுக்கமா நம்ம திருப்பி கட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இதெல்லாம் உண்மைதானா? நம்பலாமா? எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுங்க, நான் கேரண்டி. சரி, இப்போ என்ன செய்யணும்? அப்படி வாங்க வழிக்கு. இதே ஃபார்ம நான் சொல்ற மாதிரி ஃபில் பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெறும் அட்மின் இல்ல, சீஃப் அட்மின் மேனேஜர். சம்பளம் வருஷத்துக்கு 2,40,000 ரூபாய் கிடையாது, 12,40,000 ரூபாய். அஸ்வின், இது தப்பில்லையா? எது தேவையோ அதுவே தர்மம். ரொம்ப குழப்பிக்காதீங்க. இந்த லோன் பிரச்சனைய இதோட மறந்துருங்க, சரிங்களா? நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. மாம்சு, யோ என்னையா மாம்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா கிட்ட சொல்லவே இல்ல? ஒருவேளை நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கலையாக்கும். உங்க அம்மா கிட்ட சொன்னா வீட்டில் சமைச்சதில் வேஸ்ட் ஆயிரும், இங்கேயே சாப்பிடுங்கம்பா. என்னம்மா ஊருக்கே சமைச்சு வச்ச மாதிரி நீ வேற. மாம்சு, அம்மா பாவம் இல்லையா? யாரு? உங்க அம்மாவா? வாய்க்கு ருசியா சமைச்சு போட ஒரு வேலைக்காரி வச்சுக்கோன்னா வீம்புக்கு நானே சமைக்கிறேன்னு சொல்லி சமைச்சு நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கா. அவ்வளோ பாவம். அப்படியா? அப்போ நீயே போய் இதை உங்க அக்கா கிட்ட சொல்லலாமே. ஓ, நான் உங்க அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்கணும், அப்படிதானே? அது சரி, நீயும் உங்க அப்பா மாதிரி தானே இருப்ப. மாப்பிள, அது தாரா தானே? கண்டுக்காத மாம்சு, கண்டுக்காத. ஏன் கண்டுக்கூடாது? என்ன மாப்பிள நீ அவளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி எப்படி இருக்க முடியும்? இரு, அவளை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஹாய் தாரா. ஒரு நிமிஷம், நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். ஓகே. அங்கிள். ஆடாண்டவா, உனக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் அங்கிள் கூப்பிடாதன்னு? என்ன பார்த்தா அங்கிள் மாதிரியா இருக்கு. கூலிங் கிளாஸ் போட்டிருக்க, தொப்பை இல்ல, ஃபிட்டா இருக்க, ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிருக்க, அப்புறம் என்ன அங்கிள்? சரி, எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். ஆண்டவா, நானும் மாப்பிளையும் சாப்பிடலான்னு வந்தோம், நீயும் ஜாயின் பண்ணிக்கோ, நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். இல்ல, நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். எனக்கு டைம் வர ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ பெரிய பிசினஸ் உமன் பாரு, 4 கப்பல் உனக்கு ஓடிட்டு இருக்கு, டைம் ஆயிடுச்சாமா. அட வா, சாப்பிட்டு போலாம் வா. நான் எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன், நான் முன்ன உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வாமா. அங்கிள், நான் தான் டைம் ஆகுதுன்னு சொல்றேன்ல. ஏய், ஒரே இடத்துல உட்காந்து 4 பிரியாணி கட்டுக்கட்டுன்னு கட்டுவேன், உனக்கு டைம் ஆயிடுச்சாமா. இதை பாரு, பில் பே பண்ணணும் தானே பயப்படுறேன், அந்த பயம் உனக்கு வேணா, நானே பில் பே பண்றேன் வா. அங்கிள், ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கூப்பிட்டா எப்படி முடியும்? நானே எல்லாத்தையும் மறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுல நீங்க வேற. எப்படி மறப்ப நீ?
22 வருஷம் வாழ்க்கை மறந்துட முடியுமா? அப்படி மறக்கணும்னா உனக்கு அம்னேசியா மாதிரி ஏதாவது ஒரு நோய் வந்தால் தான் மறக்க முடியும். சாதாரணமாக மறந்துடலாங்கிற தாரா, நீ எதுக்கு எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற? பெரியவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். அதை கண்டுக்காத, மறந்துரு. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துடலாங்கிற. இப்போ வினயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா? we are already friends. அப்புறம் என்ன? இல்ல அங்கிள், உங்களுக்கு புரியாது. அப்படி என்ன எனக்கு புரியாது? நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. பை. தாரா சொன்னகள் தாரா, அதான் நான் பில் பே பண்றேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் போற? இங்க இருக்கியா? என்ன என்ன யோ மாப்ள? மாம்ஸ், உன்னை நான் தான் விட்டு போய் பேசாதன்னு சொன்னல, கேட்கவே மாட்டேன் நீ. இல்ல மாப்ள, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்னா கொஞ்சம் சாப்பிடலான்னு கூப்பிட்டா முறுக்கிட்டு போயா. அவ்வளவு தூரம் கூப்பிடுற, கொஞ்சம் கூட மதிக்காம அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. அட விடு மாம்ஸ், போட்டோம். அதுக்கு எதுக்கு நீ புலம்பிட்டு இருக்க? புலம்பாம நியாயமா பார்த்தா ஒரு பிரச்சனைனதும் உன்னை கழட்டிட்டு போனதுக்கு நாம தான் கோச்சுக்கணும். இவனடா முறுக்கிட்டு போயிட்டு இருக்கா. சார், ஆர்டர் ப்ளீஸ். என்ன சொல்றோம்? 2 மட்டன் பிரியாணி, 2 சில்லி சிக்கன். சரி கொடுங்க. அவ்வளவு பாவம் தானையா? என்ன பாவம்? சின்ன வயசுல இருந்து கூட பழகிருக்கா. அதை எப்படி ஒன்று வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவளால நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல மாம்ஸ், பொண்ணுங்க எல்லாருமே அவங்க முடிவு எடுக்கிற அளவுக்கு நம்ம சொசைட்டி இருக்கு. சொல்லு, சரியோ தப்போ அப்பா அம்மா சொல்றதானே கேட்க வேண்டியது இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளா முடிவு எடுக்கலாம். அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு உள்ளுக்குள்ள பயம், அதனால தான் இப்படி பிஹேவ் பண்றான். அப்படியெல்லாம் இல்ல மாம்ஸ், பொண்ணுங்க ஸ்ட்ராங்கா இண்டிபெண்டா யோசிச்சு அவங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம் தான். ஆனா அவங்க அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு நாம அவங்கள பழக்கப்படுத்துறது இல்ல. எமோஷனலா டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு தான் நம்ம அவங்கள பழக்கப்படுத்துறோம். வாழ்க்கையை பத்தி, வெற்றி தோல்வி பத்தி, ஏன் அன்பை பத்தி கூட பொண்ணுங்களுக்கு வேற மாதிரியும் பசங்களுக்கு வேற மாதிரி தானே சொல்லி தராங்க. என்னமோ வளர்ந்துட்ட, பிலாசபி மாதிரி ஏதோ பேசுற. ஆனா நடந்தது எல்லாம் நினைச்சா என்னாலே தாங்கிக்க முடியல. அது எப்படி மாப்பிள்ள எல்லாத்தையும் மனசுல போட்டு தாங்கிட்டு இருக்க? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? தாராவே என்ன கல்யாணம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா கூட கண்டிப்பா நான் பண்ணிருக்க மாட்டேன் மாம்ஸ். உனக்கு கேட்ட ஓப்பனா பதில் சொல்வியா? கேளு மாம்ஸ். இப்போ உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை தாராக்கு வந்திருந்ததுன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்காம கழட்டி விட்டுருப்பியா? அப்படி ஏதாவது பிரச்சனை வந்து தாராவே உன்னை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொன்னா உன்னால் அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க முடியுமா? பதில் சொல்ல முடியல. சும்மா தியாகம் அது இதுன்னு பேசிக்கிட்டு. சரி, அதான் இப்ப போயிட்டல்ல, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? உன்னை ஒன்றும் பண்ண சொல்லல மாப்ள, எனக்குள்ள ஆதங்கம் அதான் கொட்டிட்டேன், அவ்வளோதான். ஏன்பா பிரியாணி 2 சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? சீக்கிரம் வைப்பா, வயிற்றுக்குள்ள பசி டுரு டுருன்னு வண்டி ஓட்டுது. மாப்ள சாப்பிடு, பிரியாணியை மோப்பம் பிடிக்கவா ஆர்டர் பண்ணோம், சாப்பிடு. ஆக்சுவலா எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. அப்புறமா யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா சப்போஸ் தாராவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வையேன், ஏன் மாம்ஸ் அவன் கூட யார் மாம்ஸ் போராடுறது? நீ யோசிச்சு பாரு. நான் டெத் பெட்ல இருக்கும்போது கூட உனக்கு கேன்சர் தான் முக்கியமா இல்ல நான் தான் முக்கியமான்னு என்ன பிச்சிருவா. இதுவே எவ்வளவு பரவாயில்ல சாமின்னு தோணுச்சு. ஆமா மாப்ள, ஒரு நேரத்துல ஒருத்தரால ஒரு பிரச்சனையோட தான் போராட முடியும், பல பிரச்சனையோட போராட முடியாது. ஆனா இப்ப தாரா நம்ம கிட்ட பேசாம போனல மாம்ஸ், அது நம்மள பிடிக்காமல இல்ல மாம்ஸ். நீயே சொல்லு, அவளுக்கு நம்மளை விட்ட வேற யார் இருக்கா மாம்ஸ்? அவ இது ஒரு கில்ட்டியா இருக்கா, அதான் நம்மளை ஃபேஸ் பண்ண முடியல. மற்றபடி தாரா ஒண்ணு கெட்டவள இல்ல மாம்ஸ். அவன் நல்லவளாவே இருக்கட்டும், நீ நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். நல்லா இருப்ப. சாப்பிடு மாம்ஸ். எத்தனை வந்தாங்களா? எனக்கு தெரியாதுப்பா. ஏன் கேக்குற? இல்ல டெய்லி செக்கப்புக்கு வருவாங்க, இன்னைக்கு என்னமோ தெரியல, இன்னும் காணோம்.
ஒருவேளை நான் வெளில போயிருக்கும் போது ஏதாவது வந்துட்டு போயிருப்பாங்களோ? நீ எதை பாத்தியாமா? அதையே நீ ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கேட்டுட்டு இருக்க? போன் பண்ணி கேட்டா தெரிஞ்சிட போகுது. அட ஆமால, சரி. Thank you. நம்ம போன் எடுக்காம யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? வாங்க மேடம். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா? வினய் தம்பி உங்களை காணோன்னு இப்பதான் கேட்டுட்டு போனாரு. ஓ அப்படியா? ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஹெவி ஒர்க்குக்கா, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி சார். எஸ். ஹே மேடம். ப்ளீஸ் வாங்க. நீங்களா? ஆமா, என்ன மேடம் ஒரு பொறுப்பே இல்லாம இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க? சாரி சார், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மீனாக்கா கூட சொன்னாங்க நீங்க கேட்டீங்கன்னு. இனிமே கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன் சார். ஏய் மித்ரா, நான் அபிஷியலா கேட்கல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் கேட்டேன். ஆமா, இதுக்கே நீ இவ்ளோ சீரியஸா பதில் சொல்ற? ஆக்சுவலா இன்னைக்கு என்னன்னு தெரியல மித்ரா, இந்த இது இல்ல அப்படியே படபட துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பார்த்தா ஒருவேளை உன்னை பார்க்காதனாலயோன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் உங்க வீட்டுல போய் கேட்டு வந்தேன். ஏ சார், நீங்க வேற. இன்னைக்கு பார்மசில ஒரு சின்ன இஷ்யூ சார், அதான் லேட் ஆயிடுச்சு. பார்மசியா? ஓ, பார்மசில இருந்ததுனாலதான் மேடமால சீக்கிரமா கிளம்பி வர முடியலையா? என்ன சொல்றீங்க சார்? ஏய் இல்ல, மேடம் இப்பலாம் பார்மசில தான் ஃபுல் டைமா இருக்கீங்க போல இருக்கே. அதான் என்னோட செக்கப்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரதில்ல. புரிஞ்சிருச்சு சார். நீங்க என்ன அர்த்தத்துல சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வேலையை தவிர மத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறேன்னு நீங்க சொல்ல வரீங்க, அதானே? சார், எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா கேளுங்க சார். எதுக்கு சுத்தி வளைக்கிறீங்க? நான் அஸ்வின் கூட கடலை போட்டுட்டு இருக்கேன், அதானே? ஆக்சுவலி இத நான் சொல்ல, இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கவங்க பொதுவா பேசிக்கிட்டாங்க, அதான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். சார், மத்தவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம், நீங்க எப்படி சார் அப்படி கேட்கலாம்? உங்க கூடயும் தான் நான் பேசுறேன், பழகுறேன். நீங்க வெளியில கூப்பிட்டா கம்பெனி தரேன், இதையும் கூட தான் மத்தவங்க எல்லாம் கண் காதெல்லாம் வச்சு பேசுறாங்க. அதையும் நீங்க ஒத்துப்பீங்களா சார்? ஏய் மித்ரா, நான் சும்மா ஜோக் பண்றதுக்காக கேட்டேன். நீ இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆகுற? சாரி சார், நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு இது ஒரு மாதிரியா தான் இருக்கு. இத வேற யார் சொல்லிருந்தாலும் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கன்னு நான் கண்டுக்காம போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா நீங்க எப்படி சார் அப்படி கேட்கலாம்? ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சிரிச்சு பேசிட்டா அதுக்கு பேர் காதல் தானா? அப்படியே அது காதலா இருந்தாலும் அது அவங்களோட பர்சனல்னு ஏன் அவங்களால நினைக்க முடியல? கிசு கிசு பேசுறது, கேலி பேசுறதுன்னு அது என்ன அப்படி ஒரு ஜாலி உங்களுக்கு? சார், இப்போ உங்களையும் என்னையும் தப்பா பேசுறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம் சொல்லுங்க. ஏய் மித்ரா, மித்ரா, ஏய் ஐ அம் ரியலி சாரி. ஆக்சுவலா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சார் ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ஏய் மித்ரா, அதுக்காக நீ செக்அப் கூட பண்ண போற? மித்ரா, ஐ அம் சாரி. மித்ரா சாரி, தெரியாம சும்மா. ஏய் மித்ரா, மித்ரா, just for a joke. Hey, come on, ஏன்? Hey, மித்ரா, hey.